நாள் நான் திங்க் பண்ணியிருக்கேன், ஏன் எனக்கு ஹாப்பியாக இல்லை, ஏன் சந்தோஷமாகவே இருக்க முடியல, லோன்லியாகவே ஃபீல் ஆகுது, எனக்கு ஹாப்பினஸ்ன்றது என்னோட லைஃப்ல இல்லையா அப்படின்றது மண்டே போட்டு குழப்பியிருக்கேன். அதையும் தாண்டி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன். இது எனக்கு மட்டுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் பார்த்து தான் நான் சொன்னேன். ஏன் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்றது தான் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஓகே, அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாட் வந்துச்சு. ஏன் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நம்ம ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறப்ப அது வந்து கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சும். பட் ஓகே, அது நடக்காதப்ப அது வந்து நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் ஆகணும். லோவாக ஃபீல் ஆகிறதுனால ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். ஜஸ்ட் திங்க் அபவுட் நான் இந்த சொல்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் ஏன் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்றது இந்த ஒரு ஃபைவ் அப்ஸ்ட்ராக்ட் ஆட்ரிபியூட்ஸ்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ இந்த லைஃப்பில் இந்த லைஃபான ஸ்டேஜில் நான் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. நான் வந்து ஒரு பெட்டரான இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இப்போ ஃபுல்ஃபில் ஆகுன்றப்ப ஓகே, இதை நினச்சி நான் ஓவர் திங்க் பண்ணி ஹாப்பியாக இல்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். செகண்ட் ஒன் ப்ரெஷர். நான் வந்து பிளட் ப்ரெஷரோ அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் சொல்லலை, ஒர்க் ப்ரெஷர் தான் சொல்கிறேன். ஒர்க் ப்ரெஷர், ஸ்டடி ப்ரெஷர், அதை வந்து அதையும் தாண்டி ஒரு ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷராலையும் நமக்கு வந்து ஹாப்பியாக லீட் பண்ண முடியாது. எந்திக்கிறோம், ஸ்கூல் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி வர்றோம், ஈவினிங் வர கண்டிப்பாக 8 சென்னையில் பார்த்த மாதிரி சொல்கிறேன். 8 நான் வந்து காலேஜ் போயிட்டு 3 o'clockலாம் வந்துடுவேன். பட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 8 o'clock தான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன். அப்போ தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து வருவாங்க. அப்புறம் நான் கேட்பேன், எப்போ போனீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்றப்ப மார்னிங் வந்து 7 o'clock வந்து பஸ்ஸு ஏற்றிட்டு போகும், ஒரு கார் வந்து கூப்பிட்டு போகும்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை வந்து 5 o'clock முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 5 o'clock முடிஞ்சிடும். அவங்க வர்றதுக்கு 8 o'clock ஆயிடுது. ஸோ நான் என்னோட ஃபியூச்சர் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, நம்ம இப்படிதான் பண்ண போகிறோம், நம்ம லைஃப் தொலைக்க போகிறோமோன்ற ஒரு தாட் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் செகண்ட் விஷ். இது வந்து செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா ஸ்டடி ப்ரெஷர், அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ நினைச்சா அது வந்து சின்ன விஷயமா தெரியும். பட் அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த ஸ்டடி ப்ரெஷர்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஐயோ, மார்க் வரல அப்படின்னா அவ்வளோதான், லைஃபே போயிருமோன்ற ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸார்டர். எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அது நார்மல், அவ்வளோதான். எனக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். ஏன் ஹாப்பியாக இல்லைன்றதுக்கு இதுதான் செகண்ட் ரீசன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது இல்லாமல் ஜஸ்ட் எந்திக்கிறோம், போகிறோம், வரோம் அப்படின்றது வந்து ஒரு ரோபாட்டிக் வாழ்க்கை, அதையும் தாண்டி ஒரு மிஷினோட வாழ்க்கை மாதிரி இருக்கு. அது வந்து அவ்வளவா நமக்கு ஹாப்பியாக கொடுக்காது. அதனால நம்ம அன்ஹாப்பி ஃபீல் பண்ணுவோம். தேர்ட் ஒன், இது எல்லாருக்குமே பொருந்தும், லோன்லினஸ் அண்ட் ஐசோலேஷன். ஒரு ரூம்குள்ள ஜஸ்ட் நம்ம லோன்லியா இருக்கனால மட்டுமே நம்ம அன்ஹாப்பியா இருப்போம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஹாப்பியா இல்லை அப்படின்னா ஓவர் திங்க் ஏன் வருது? அதுக்கு பெரிய ரீசன் வந்து லோன்லினஸ் அண்ட் தனியாக இருக்கும், ஐசோலேட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்குமே சேராமல் நம்ம ரூமில் அப்படியே ஜஸ்ட் யார்ட்டையும் பேசாமல் கம்யூனிகேஷன் பண்ணாமல் நம்ம அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்க முடியுது. எக்ஸாம்பிள், இந்த கொரோனா டைம்னு சொன்னோம். அந்த கொரோனா பீரியட், அந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். காரணம் வந்து யாரோடையும் கம்யூனிகேஷன், ஜஸ்ட் எந்திக்கிறேன், சாப்பிட்றேன், ஃபோன் பார்க்குறேன், தூங்குறேன், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவுமே ஒரு அன்ஹாப்பி ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அந்த ரீசன் வந்து ரொம்ப பெருசா உங்க ஹாப்பினஸ்க்கு இல்லாத காரணம் வந்து அந்த லோன்லினஸ் ரொம்ப ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஃபோர்த் ஒன், ஃபினான்ஷியலி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம வந்து அதை வாங்க முடியலையே, இதை வாங்க முடியலையே, அவங்க இதை போட்டிருக்காங்கன்ற ஒரு அந்த ஒரு தாட் போயிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இம்பல்ஸ் பையிங். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஒரு 4000க்கு ஒரு ஷர்ட்டு ஒரு பண்ணுறான், ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான் அப்படின்னா நான் கேட்டேன், ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்ட்டு. நீ சொன்னா, இந்த மாதிரி இந்த காலேஜில் இந்த பையன் இதை போட்டிருந்தான், அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால நான் இதை வாங்குறேன் அப்படின்ட்டு. இது வந்து அவனுக்கு பிடிச்சி வாங்கணும்னு இல்லை, இது வந்து இம்பல்சிவ் பையிங். ஐயோ, அவன் வச்சிருக்கான், அதனால நமக்கும் அதை பார்த்து ஆசை வந்துருச்சு, அதனால போடுறோம். பட் அது அவன் லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும். அது திங்க் பண்ணாம அதை பண்ணிட்டு இருக்கான். அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ லைஃப் ஸ்டைல் பாருங்க. அவன் வந்து ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும். பட் அதை நினைச்சா ஐயோ அது அவன்கிட்ட இருக்கு, இது என்கிட்ட இல்லை அப்படின்ற கம்பேரிசனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஹாப்பினஸே இருக்காது.
அண்ட் ஃபினான்ஷியலின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஐ மீன் நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் வந்து ஐ மீன் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா மினிமலிஸ்ட், கீப் இட் சிம்பிள். அந்த லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அதான் பிடிக்கும் எனக்கு. பிகாஸ் அதுலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது. அதுலேருந்து அது வந்து ஒரு கிளாசிக்கான்னு சொல்லலாம். ஐ மீன் ஒரு சிம்பிளான இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் அந்த லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணுவேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அதான் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியலி நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ் பாருங்கள். எப்படியெல்லாம் உங்களால் மணி சேவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் உங்களோட டெப்ட்ஸாக கடனை அடைக்க முடியுமோன்னு பார்த்து அதான் அடைச்சி விட்ருங்க. ஒன் இந்த விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்ல ஹாப்பியே இருக்காது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் என்னதான் பணம் வச்சிருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆகிட்டாலும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஐ மீன் நம்மளோட ஒய்ஃப் ஐ மீன் நான் சொல்லுவேன் ஐ மீன் அந்த ஒரு இடத்துல அந்த அடல்ட் ஸ்டேஜில் அந்த ஒய்ஃப் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா அது ஹாப்பியே இருக்காது. ஒரு சண்டேல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் மீன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ என்ன பிரச்சனை இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து உடனே உட்காந்து பேசினா மட்டும் தான் சரியாகும். அப்படி பேசல அப்படின்னா அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியா போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு 5க்குள்ள கண்டிப்பா உங்களோட ரீசனும் இதுல வந்துடும். எனக்கு சொல்ல போனா இந்த 5மே இருக்கு. அதனால நான் ஹாப்பியா இல்லையோன்னு எனக்கு தோணுது. எனிவே இதெல்லாம் சரியாகும் நம்பிட்டு இருக்கேன். அண்ட் நம்புவோம் கண்டிப்பா சரியாகுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து ஒரு ரேண்டா ஐ மீன் நான் கொஞ்சம் புலம்புற மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் ஹாப்பியாக இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி ஏன்டா ஹாப்பியாக இல்லைன்னு கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.